ஐபிஎல்லோட கிரேட்டஸ்ட் கேப்டன் ஆஃப் ஆல் டைம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பிளேயர் யாருன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலகத்தில் இருக்க கிரிக்கெட் லீக்லேயே ஐபிஎல் லீக் தான் ரொம்பவே பாப்புலரான லீக். இவ்வளோ பாப்புலராக இருக்க ஐபிஎல் லீக்ல ஒரு கேப்டன் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்க டாப் 5 கேப்டன்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 5th பிளேஸ்ல இருக்க கேப்டன் யாருன்னா விராட் கோலி. ஒரு அக்ரெசிவான கேப்டனாக இருந்தாலும் இவர் ஒரு நல்ல கேப்டனாக இருந்திருக்காரு. ஆர்சிபி மாதிரி ஒரு டீமை நல்லாவே வழிநடத்திருக்காரு. ஆனால் இருந்தாலும் அவரால் அந்த கப் அடிக்க முடியல. நம்பர் 4th பிளேஸ்ல 2 கேப்டன்ஸ் இருக்காங்க. ஒன்னு ஹர்திக் பாண்டியா, இன்னொன்னு ஸ்ரேயஸ் ஐயர். நம்ம ஃபர்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா பத்தி பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியா இப்போ மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் பண்றாரு. ஆனா இவர் ஒரு நல்ல கேப்டனா குஜராத் டைட்டன்ஸ்க்கு 2 சீசன் இருந்திருக்காரு. 2 சீசனும் அந்த டீம் ஃபைனல் போயிருக்கு. அதுக்கான முக்கியமான ரீசன் இவரோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். இவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒரு நல்ல கேப்டனாவும் இருந்திருக்காரு. 2020ல டெல்லி ஃபைனல் போய் மும்பை இந்தியன்ஸ் கூட தோத்துருப்பாங்க. ஆனா அந்த ஃபைனலுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. இவரோட கேப்டன்சி ரொம்பவே முக்கியமா இருந்துச்சு அந்த ஒரு இதுல. ரீசெண்டா 2024ல ஒரு டாமினேட்டா வின் பண்ணிருப்பாங்க SRH ஃபைனல்ஸ்ல. இவ்வளவு டாமினேட்டான வின்னிங் பண்ணது எந்த ஒரு கேப்டனும் பண்ணிருக்க மாட்டாங்க. அவ்வளவு டாமினேட்டா அந்த ஒரு மேட்சை ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க KKR. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இவரும் தான். நம்பர் 3ல இருக்க கேப்டன் யாருன்னா கௌதம் கம்பீர். இவரும் ஐபிஎல் ஹிஸ்டரியில ஒரு பெஸ்ட் கேப்டனா இருந்திருக்காரு. இவர் எவ்வளவு பெஸ்டா இருந்திருக்காருன்னா 2 ஐபிஎல் ட்ராஃபி எடுத்து கேப்டன் இவர் தான். அது மட்டும் இல்லங்க, இவர் தான் செகண்ட் ஹையஸ்ட் ஐபிஎல் ட்ராஃபி வச்சிருக்க ஒரு கேப்டனும். இவர் டெல்லிக்கு கேப்டன்சி பண்ணியிருந்தாலும் KKRக்கு தான் ஒரு நல்ல கேப்டனா இருந்திருக்காரு. KKRக்கு இவர் கேப்டன்சி பண்ணதுனால தான் 2 ஐபிஎல் ட்ராஃபி அடிச்சாங்க. KKRக்கு இவர் ஏதோ ஒரு இடத்துல நின்றாரு கூட அந்த டீமுக்கு ஐபிஎல் ட்ராஃபி அடிச்சிருது. நம்பர் 2ல பெஸ்ட் கேப்டன் ஆஃப் ஆல் டைம்ல மகேந்திர சிங் தோனி தான் இருக்காரு. இவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டனா இருக்காரு ஐபிஎல்ல. இருந்தாலும் இவருக்கு மேல ஒருத்தர் இருக்காரா நீங்க யோசிப்பீங்க. ஆனா இவருக்கு மேலேயே ஒரு கேப்டன் இருக்காரு. மகேந்திர சிங் தோனி ஒரு நிறைய யங் பிளேயரை உருவாக்கி இருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ்னு ஒரு டீமையே அவரோட பேர்னால தான் உலகத்துக்கு பரப்பி இருக்காரு. அந்த அளவுக்கு இவரோட கேப்டன்சியும் இந்த டீமோட சக்சஸ் இருந்திருக்காரு. இவர் ஒரு செம்மையான கேப்டன். அது மட்டும் இல்லங்க, இந்த டீம் தான் ஹையஸ்ட் அதிக ஃபைனல்ஸ் ஆடின ஒரு டீமா இருக்கு. அதுக்கான முக்கியமான ரீசன் இந்த ஒரு கேப்டன் தான். ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே நம்பர் 1 பிளேஸை பிடிச்ச கேப்டன் யாருன்னா ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா இப்போ கரண்ட் இந்தியன் டீமோட கேப்டனா இருந்திருக்காரு. ஐபிஎல் ஹிஸ்டரியில 10 வருஷம் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சி பண்ணிருக்காரு. அந்த 10 வருஷத்துல 5 முறை மும்பை இந்தியன்ஸ் கப் அடிச்சிருக்காங்க. அந்த 5 முறையிலையும் 4 முறை மகேந்திர சிங் தோனிக்கு எதிராக இவர் மேட்ச் ஆடி ஜெயிச்சிருக்காரு. இந்த ஒரு ரீசனே போதும் இவர் ஏன் கிரேட்டஸ்ட் கேப்டன் ஆஃப் ஆல் டைம் உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னோட கருத்துப்படி தான் ரோஹித் சர்மா கிரேட்டஸ்ட் கேப்டன் ஆஃப் ஆல் டைம். உங்களோட கருத்துக்கு டோனியா இருக்கலாம், இல்ல விராட் கோலியா இருக்கலாம், எந்த ஒரு பிளேயரா கூட இருக்கலாம். அது உங்களோட கருத்தை நீங்க காமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க.